Hello students, welcome to Shiny Max 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பின்வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross A ஐ காண்க. இங்க நம்ம A cross B, A cross A, B cross A இப்படி மூணு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இங்க A கணமும் B கணமும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கலாம். क्वेश्चन எடுத்து எழுதிக்கிட்டே முதல் A cross B கண்டுபிடிக்கலாம். ஏக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 கமா மைனஸ் 2 கமா 3 இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து இடையில பெருக்கல். அப்புறம் பிக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிருங்க. 1 கமா மைனஸ் 4. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட்டை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இங்க நடுவுல பெருக்கல் இருக்கு. அப்போ புள்ளிகளா எழுதணும். அதாவது இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதிக்க போறோம். புள்ளிகளை எப்படி எழுதுறதுன்னா முதல் இந்த பிராக்கெட்டை போட்டுருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்னது இருக்கு? 2 இருக்கு. கமாக்கு அடுத்து அங்க உள்ள உறுப்பை எழுதிக்கணும். இங்க 1 இருக்கு. புரியுதா? 2 எழுதிக்கிட்டோம். கமாக்கு அடுத்து இங்க உள்ள உறுப்பு. அடுத்தும் கமா போட்டுக்கணும். இனி இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பையும் எழுதிக்க போறோம். அப்ப என்ன வரும்? 2 கமா மைனஸ் 4ன்னு வரும். சரிங்களா? கமா. இனி அங்க உறுப்பு இல்ல. அப்போ இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பை எழுதிக்க போறோம். மைனஸ் 2 கமா 1 எழுதிருங்க. கமா. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும். அப்போ மைனஸ் 2 கமா மைனஸ் 4ன்னு வரும். மைனஸ் 2 கமா மைனஸ் 4 கமா. அங்க அடுத்து உறுப்பு இல்ல. அப்போ இங்க உள்ள தேர்ட் உறுப்பும் அங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும். அப்ப என்ன வரும்? 3 கமா 1ன்னு வரும். சரிங்களா? கமா. இனி இங்க உள்ள தேர்ட் உறுப்பும் அங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் 3 கமா மைனஸ் 4ன்னு வரும். 3 கமா மைனஸ் 4. இனி இதுக்கு அடுத்த உறுப்பு கிடையாது. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தொடங்கும் போது கணத்துக்கான பிராக்கெட் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி முடிக்கும் போதும் கணத்துக்கான பிராக்கெட் போடணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி இரண்டாவது A கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். A கிராஸ் A. A இருக்கு. அப்ப Aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கலாம். 2 கமா மைனஸ் 2 கமா 3 இவ்வளவுதான் இருக்கு. பெருக்கல். மறுபடியும் ஏ தான். அப்ப ஏ கணத்தை தான் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இதே தான் மறுபடியும் வரும். 2 கமா மைனஸ் 2 கமா 3. ஓகே, முதல் கணத்துக்கான பிராக்கெட் போட்டுருங்க. இங்கே நடுவுல பெருக்கல். அப்ப புள்ளிகளா எழுதலாமா? இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் எழுதிக்கணும். இங்க 2 இருக்கு. கமா அங்கேயும் 2 கமா. இனி இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பையும் எழுதிக்கணும். 2 கமா அங்க இரண்டாவது உறுப்பு மைனஸ் 2 கமா. இனி இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள மூணாவது உறுப்பும் 2 கமா 3 2 கமா 3 கமா. இனி அங்க உறுப்பு இல்ல. அப்ப இங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பையும் எழுதிக்கலாம். என்ன வரும்? மைனஸ் 2 கமா 2ன்னு வரும். மைனஸ் 2 கமா 2 கமா. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் மைனஸ் 2 கமா மைனஸ் 2 மைனஸ் 2 கமா மைனஸ் 2 கமா. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள மூணாவது உறுப்பும் மைனஸ் 2 கமா 3ன்னு வரும். மைனஸ் 2 கமா 3. அங்க அடுத்த உறுப்பு இல்ல பாத்தீங்களா? அப்போ இங்க உள்ள மூணாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பும் 3 கமா 2. இனி இங்க உள்ள மூணாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் 3 கமா மைனஸ் 2 3 கமா மைனஸ் 2 கமா. மூணாவது உறுப்பும் அங்க உள்ள மூணாவது உறுப்பும் 3 அங்கே 3 தான். சரிங்களா? இனி இங்க உறுப்பு இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கணத்துக்கான பிராக்கெட் போட்டுருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி கடைசியா B கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். B கிராஸ் A. Bக்கு பதில் Bயோட கணம் என்னது? 1 கமா மைனஸ் 4 எழுதிக்கலாம். 1 கமா மைனஸ் 4 இடையில பெருக்கல். அடுத்து A. அதோட கணம் எடுத்து எழுதிக்கலாம். 2 கமா மைனஸ் 2 கமா 3. ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். இங்கே நடுவுல பெருக்கல். அப்ப புள்ளிகளை எழுதலாம். இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 1 கமா 2 கமா. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் 1 கமா மைனஸ் 2. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள மூணாவது உறுப்பும் 1 கமா 3ன்னு வரும். 1 கமா 3. இனி அங்க உறுப்பு இல்ல. அப்போ இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பும் மைனஸ் 4 கமா 2 மைனஸ் 4 கமா 2 கமா.
இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும். அப்போ -4, -2. அடுத்து இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள மூணாவது உறுப்பும் -4, 3ன்னு வரும். சரிங்களா? ஓகே, இனிமே இதுக்கு அடுத்து உறுப்பு இல்லை. அப்ப இதோட நிறுத்திக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் A is equal to B is equal to P, Q. அதாவது AB ரெண்டு கணமுமே இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாம். A இருக்கு. Aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. P, Q எழுதிட்டேன். அடுத்து இடையில பெருக்கல். B Bயோட கணமும் அதுதான். சரிங்களா? அப்ப B வந்தாலும் அதே தான் நம்ம எழுதிக்க போறோம். P, Q எழுதிட்டேன். இப்ப நடுவுல பெருக்கல். அப்ப புள்ளிகளா தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். புள்ளிகளை எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் P, P, இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் P, Qன்னு வரும். P, Q. அடுத்து அங்க உறுப்பு இல்ல. இப்போ இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் Q, Pன்னு வரும். Q, P. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் Q, Qன்னு வரும். Q, Q. இதுக்கு அடுத்து உறுப்பு இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. A இருக்கு. Aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிருங்க. P, Q பெருக்கல். மறுபடியும் A தான். அப்ப இதே தான் வரும். எழுதிக்கலாம். P, Q. ஓகே, இப்ப பாருங்க. இங்கேயும் P, Q, இங்கேயும் P, Q. ரெண்டுலயே நடுவுல பெருக்கல் தான் இருக்கு. அடுத்தும் P, P, Q. அப்ப இதோட ஆன்சரும் இதே தான் வரும். அதையே எடுத்து எழுதிக்கலாம். அதையே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுதான் ஆன்சர். கடைசி என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A. Bக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். P, Q இடையில பெருக்கல். A Aயோட கணமும் அதே தான். P, Q. இங்கே அதே மாதிரி P, Q, P, Q ரெண்டிலே நடுவுல பெருக்கல். அடுத்தும் P, Q, P, Q. அப்ப இதே ஆன்சர் தான் இங்கே வரும். எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் A is equal to M, N, B is equal to வெற்று கணம். அதாவது வெற்று கணம். இத இப்படியே எழுதிக்கலாம். வெற்று கணம் அப்படின்னா என்னன்னா உள்ள எந்த உறுப்புமே இருக்காது. வெறும் பிராக்கெட்டை மட்டும் போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கலாமா? Aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. M, N. அடுத்து இடையில பெருக்கல். B வெற்று கணம். இதுவும் எழுதிக்கலாம், இல்லாட்டா இதுவும் எழுதிக்கலாம். நான் இதே எழுதிக்கிறேன். ஓகே, இப்ப நடுவுல பெருக்கல். அப்போ புள்ளிகளா எழுதணும். புள்ளிகளா எழுதணும்னா இதுக்குள்ள ஏதாவது உறுப்பு இருக்கணும். உறுப்பு இருந்தாதான் நம்ம புள்ளிகளா எழுத முடியும். சரிங்களா? உறுப்பு இல்ல, அப்போ புள்ளிகளா எழுத முடியாது. அப்ப இதோட ஆன்சர் வேற அந்த பிராக்கெட்டை மட்டும் போடுங்க. உள்ள எதுவுமே வராது. சரிங்களா? ஏன்னா இங்க உறுப்பு இல்ல. உறுப்பு இருந்தாதான் புள்ளிகளா எழுத முடியும். இதுதான் இதோட ஆன்சர். இனி A cross A கண்டுபிடிக்கலாம். Aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். M, N பெருக்கல். மறுபடியும் A. அப்ப இதே தான் வரும். M, N. இப்ப புள்ளிகளை எழுதலாமா? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் எழுதிக்க போறோம். முதல் கணத்துக்கான பிராக்கெட். இங்க M இருக்கு, அங்கே M. அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் எழுதிக்கலாம். M, Nன்னு வரும். இனி அங்க உறுப்பு இல்ல. அப்ப இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் N, M. இனி இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் N, N. அடுத்து உறுப்பு இல்ல. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதான் இதோட ஆன்சர். கடைசியா B cross A. B வெற்று கணம். பிராக்கெட்டை மட்டும் போட்டுக்கணும். சரிங்களா? இடையில பெருக்கல். A கணம் என்னது? M, N எழுதிக்கலாம். M, N. பாருங்க, புள்ளிகளா எழுதணும்னா இதுக்குள்ள உறுப்பு இருக்கணும். இங்க உறுப்பு இல்ல. அப்ப இதோட ஆன்சர் வெற்று கணம் தான். இவ்வளவு தான் இந்த சம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A is equal to 1, 2, 3 மற்றும் B is equal to x such that x என்பது 10 விட சிறிய பகா எண் எனில் A cross B மற்றும் B cross A ஆகியவற்றை காண்க. இங்க நம்ம A cross Bயும் B cross A இந்த ரெண்டு மதிப்பும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாமா? A என்ன கொடுத்திருக்காங்க? 1, 2, 3 எழுதிக்கலாம். 1, 2, 3. அடுத்து B நமக்கு இங்க கன கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்க. இதை நம்ம பட்டியல் முறையில எழுதணும்.
ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் அட் தட் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். அதாவது 10 விடைக்கும் சிறிய பகா எண்ணை எழுதிக்கணும். அப்ப என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7 இவ்வளவு தான் வரும். 10 விடைக்கும் சிறிய பகா எண் இவ்வளவு தான். சரிங்களா? இப்ப பகா எண் அப்படின்னா என்ன? ஒன்னா வாய்ப்பாடுலையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடுலையும் வந்துன்னா அது பகா எண். இப்ப 2 ஒன்னா வாய்ப்பாடுலையும் 2ஆம் வாய்ப்பாடுலையும் வரும். 3 அதே மாதிரி ஒன்னா வாய்ப்பாடுலையும் 3ஆம் வாய்ப்பாடுலையும். 5ம் ஒன்னா வாய்ப்பாடுலையும் 5ஆம் வாய்ப்பாடுலையும் வரும். அதே மாதிரி தான் 7ம் ஒன்னா வாய்ப்பாடுலையும் 7ஆம் வாய்ப்பாடுலையும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்னா வாய்ப்பாடுலையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடுலையும் வந்துன்னா அது பகா எண். இது 4 ஒன்னா வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 4ஆம் வாய்ப்பாடுலையும் வரும். இந்த மாதிரி 3 வாய்ப்பாடுல வந்துன்னா அது பகா எண் கிடையாது. 2 வாய்ப்பாடுல தான் வரணும். சரிங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கிறேன். a cross b is equal to aக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3 இடையில பெருக்கல். இனி b எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நடுவுல பெருக்கல் இருக்கு. அப்ப புள்ளிகளா எழுதலாம். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். புள்ளிகளா எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் எழுதிக்கலாம். முதல் இந்த பிராக்கெட், அடுத்து 1, 2 இங்குள்ளத முதல்ல எழுதிக்கணும். கமாக்கு அடுத்து அங்குள்ளதை எழுதிக்கணும். அடுத்தும் கமா. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் எழுதிக்கலாம். 1, 3ன்னு வரும். 1, 3 கமா. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 1, 5. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள லாஸ்ட் உறுப்பும் 1, 7. சரிங்களா? இனி அங்க உறுப்பு இல்லை. அப்ப இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பை எழுதிக்கலாம். 2, 2ன்னு வரும். 2, 2 கமா. இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 2, 3 2, 3 கமா. இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 2, 5. அடுத்து இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள நாலாவது உறுப்பும் 2, 7. சரிங்களா? அடுத்து உறுப்பு இல்லை பாத்தீங்களா? அப்போ இங்க உள்ள மூணாவது உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 3, 2ன்னு வரும். 3, 2. இனி இங்குள்ள மூணாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அப்ப என்ன வரும்? 3, 3ன்னு வரும். 3, 3 மூணாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் 3, 5ன்னு வரும். எழுதிக்கலாம். கடைசியா மூணாவது உறுப்பும் நாலாவது உறுப்பும் 3, 7ன்னு வரும். 3, 7. இனி இங்க அடுத்த உறுப்பு இல்லை பாத்தீங்களா? அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். கடைசியா b cross a கண்டுபிடிச்சிடலாம். எழுதிக்கிறேன். b cross a சமம் bக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிருங்க. 2, 3, 5, 7 இடையில பெருக்கல். இனி aக்கு பதில் அதை எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3 புரியுதா? aக்கு பதில் அந்த கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. இங்கேயும் நடுவுல பெருக்கல் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட் புள்ளிகளா எழுதலாம். இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 2, 1ன்னு வரும். அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 2, 2. அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 2, 3. இனி அங்க உறுப்பு இல்லை. அப்போ இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 3, 1. இந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும். இனி இரண்டாவது உறுப்பும் இரண்டாவது உறுப்பும் அப்போ 3, 2ன்னு வரும். அடுத்து இரண்டாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் 3, 3 3, 3. இனி அடுத்த உறுப்பு இல்லை. அப்போ மூணாவது உறுப்பும் இங்க உள்ள முதல் உறுப்பும் 5, 1ன்னு வரும். 5, 1. இனி மூணாவது உறுப்பும் இரண்டாவது உறுப்பும் 5, 2. அடுத்து மூணாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் 5, 3ன்னு வரும். எழுதிக்கோங்க. இனி அடுத்த உறுப்பு இல்லை பாத்தீங்களா? அப்போ நாலாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 7, 1. இனி 7, 2. கடைசி என்ன வரும்? 7, 3ன்னு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் கணத்துல அடுத்த உறுப்புல பாத்தீங்களா? அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு b cross a தந்திருக்காங்க. எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. ab இந்த ரெண்டு கணமும் கண்டுபிடிக்கணும். போன சம்முல ab கொடுத்துக்கிட்டு b cross a கண்டுபிடிக்க கேட்டிருந்தாங்க. இங்க அப்படியே மாத்தி கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் a கண்டுபிடிக்கலாம். a is equal to இப்படி எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. அடுத்து a எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, a ரெண்டாவது இருக்கு, ஃபர்ஸ்ட் b இருக்கு, ரெண்டாவது தான் a இருக்கு.
ரெண்டாவது ஏ இருக்கிறதுனால தந்திருக்க உறுப்புகளில் ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் ஏ கணம். அதாவது கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் பி இருக்கு, அப்போ கமாக்கு முன்னாடி உள்ளது பி கணம். ரெண்டாவது ஏ இருக்கிறதுனால கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் ஏ கணம். இப்ப ஏ கண்டுபிடிக்கிறோம், அப்ப கமாக்கு அடுத்துள்ளதை எடுத்து எழுதிருங்க. இங்க 3 இருக்கு, எழுதிக்கலாம் கமா. இங்க கமாக்கு அடுத்து 4 இருக்கு, அடுத்து கமாக்கு அடுத்து 3 இருக்கு. 3 எழுதிட்டோம், எழுதுனதை எழுதக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கமாக்கு அடுத்து 4 இருக்கு, 4 எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இனி 3 எழுதி இருக்கோம். கடைசியா கமாக்கு அடுத்து 4 இருக்கு, 4 எழுதிட்டோம். இவ்வளவுதான் வரும். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பி கண்டுபிடிக்கலாம். b is equal to இப்படி எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. b ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால கமாக்க முன்னாடி உள்ளது. இங்க கமாக்க முன்னாடி -2 இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம் கமா. அடுத்து -2 தான் இருக்கு, அதை எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இங்க கமாக்க முன்னாடி 0 இருக்கு, 0 எழுதல, அப்ப எழுதிக்கலாம். மறுபடியும் 0 தான் இருக்கு, அதை எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இங்க கமாக்க முன்னாடி 3 இருக்கு, 3 எழுதல, அப்ப எழுதிக்கலாம். மறுபடியும் கமாக்க முன்னாடி 3 தான் இருக்கு, 3 எழுதிட்டோம், அப்ப இவ்வளவு தான் வரும். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஏபி 2 கணமும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க ஏபிசி 3 கணம் கொடுத்திருக்காங்க. எனில் a cross a is equal to b cross b வெட்டு c cross c என காட்டுக. அதாவது 3 கணங்களை பயன்படுத்தி இடது பக்கமும் வலது பக்கமும் சமம் அப்படி நிரூபிக்கணும். ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம், அதனால LHS இப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். a cross a இடது பக்கத்துல இருக்கிறத எழுதியாச்சு, சமம். இனி ஏக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 5,6 5,6 இடையில பெருக்கல், மறுபடியும் ஏ, அப்ப இதே தான் வரும், அதே அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5,6 எழுதியாச்சு. இப்ப பாருங்க, நடுவுல பெருக்கல் இருக்கு. நடுவுல பெருக்கல் வந்தாலே புள்ளிகளா எழுதணும். அதுக்கு முன்னாடி கணத்துக்கான இந்த பிராக்கெட். இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் எழுதிக்கணும். புள்ளிகளா எழுதும் போது இந்த பிராக்கெட் போட்டுக்கணும். இங்க 5 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்க உள்ளது, அங்கேயும் 5 தான். இனி இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க கமா. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 5,6ன்னு வரும். 5,6 கமா. இனி அங்க உறுப்பு இல்ல, அதனால இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 6,5 6,5. அடுத்து இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 6,6ன்னு வரும். 6,6. இனி இங்க உறுப்பு இல்ல, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம், அதனால இத சமன்பாடு 1 அப்படின்னு எழுதிக்கணும். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா? வலது பக்கம், அதனால RHS இப்படி எழுதிக்கிட்டு வலது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். b cross b b cross b இடையில என்னது இருக்கு? வெட்டு. அதுக்கு அடுத்து c cross c c cross c. இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும், அடுத்து தான் மொத்தமா சேர்த்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் b cross b கண்டுபிடிக்கணும், அடுத்து c cross c, அடுத்து இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்ப b cross b சால்வ் பண்ணிரலாம். b cross b bக்கு பதில் அதோட கணம் 4,5,6 எழுதிருங்க. 4,5,6 இடையில பெருக்கல், மறுபடியும் b, அப்ப இதே தான் வரும். b ஓட கணம் என்னதோ அதுதான் வரும், எழுதிக்கலாம். 4,5,6 எழுதியாச்சு. இங்கே நடுவில் பெருக்கல், புள்ளிகளா எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த பிராக்கெட். புள்ளிகளை எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 4,4ன்னு வரும். 4,4 கமா. இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 4,5 4,5. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள லாஸ்ட் உறுப்பும் 4,6 4,6 கமா. இனி அங்க உறுப்பு இல்லை, அதனால இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 5,4 5,4. அடுத்து இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 5,5 5,5 கமா. இனி இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூன்றாவது உறுப்பும் 5,6 5,6 கமா. மறுபடியும் அங்க உறுப்பு இல்ல, அதனால இங்குள்ள மூணாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும், அப்ப என்ன வரும்? 6,4ன்னு வரும். 6,4 கமா. இனி இங்குள்ள மூன்றாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 6,5 6,5. மூன்றாவது உறுப்பும் அங்குள்ள மூன்றாவது உறுப்பும் 6,6. இப்ப இங்க உறுப்பு இல்ல பாத்தீங்களா, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ c cross c இத சால்வ் பண்ணலாம். c cross c. ஓகே, cக்கு பதில் அதோட கணம் 5,6,7 எழுதிக்கிறேன். 5,6,7
இடையில பெருக்கல் மறுபடியும் சி தான். அப்போ இதே தான் வரும். எடுத்து எழுதிருங்க. 5,6,7 எழுதியாச்சு. நடுவில் பெருக்கல் புள்ளிகளை எழுதணும். முதல் கணத்துக்கான பிராக்கெட். இங்கே ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 5,5 5,5. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 5,6 5,6. இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 5,7 5,7. அங்கே உறுப்பு இல்லை. அப்போ இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 6,5 6,5. இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 6,6 6,6. இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 6,7 6,7. அங்கே உறுப்பு இல்லை. அப்போ இங்குள்ள மூன்றாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 7,5 7,5. இனி மூணாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 7,6. அடுத்து மூணாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 7,7ன்னு வரும். இவ்வளவுதான். அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி சமம். பி கிராஸ் பி பி கிராஸ் பி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சி கிராஸ் சி சி கிராஸ் சி இங்க இருக்கு. நடுவில் என்னது இருக்கு? வெட்டு இருக்கு. இந்த மாதிரி நடுவில் வெட்டு இருந்துன்னா ரெண்டுலேயுமே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? வெட்டுனா சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான இந்த பிராக்கெட்டை போட்டுருங்க. இது ரெண்டுலேயும் சேமா என்னது இருக்குன்னு பாருங்க. 4,4 இங்கே இருக்கு, ஆனா இங்கே இல்லை. சரிங்களா? எது இருக்குன்னா 5,5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கலாம். 5,5 அடுத்து 5,6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. எழுதிக்கிறேன். 5,6 அப்புறம் 6,5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். 6,5 6,6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 6,6 இவ்வளவுதான் சேமா இருக்கக்கூடியது. அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இனி சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பாருங்க. இங்க 5,5 இருக்கு, இங்கேயும் 5,5 இருக்கு. அடுத்து இங்க 5,6 இங்கே 5,6. அடுத்து 6,5 இருக்கு, இங்கே 6,5 6,6 6,6. சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் சேமா இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. கொஸ்டின்ல என்ன நிரூபிக்க கேட்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? ஏ கிராஸ் ஏ சமம் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது. இப்படின்னு எழுதிக்கணும். ரெண்டுமே சமமா வந்து பாத்தீங்களா? அதனால நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க ABCD அப்படின்னு ஒரு 4 கணம் கொடுத்திருக்காங்க. எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு கொடுத்திருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு நம்ம சோதிக்கணும். இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தை சால்வ் பண்ணணும். அடுத்து வலது பக்கம். இது ரெண்டு மதிப்புமே சமமா வந்துனா இது உண்மை அப்படின்னு எழுதிக்கலாம். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம் அப்படின்னா LHS இப்படி எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு இடது பக்கத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. A வெட்டு C கிராஸ் அடுத்து என்னது இருக்கு? B வெட்டு D B வெட்டு D. இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். A வெட்டு C சால்வ் பண்ணணும். அடுத்து B வெட்டு D. அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கணும். முதல்ல A வெட்டு C சால்வ் பண்ணலாமா? எழுதிக்கிறேன். A வெட்டு C. ஏக்கு பதில் அதோட கணத்தை எழுதிக்கலாம். 1, 2, 3 எழுதிருங்க. 1, 2, 3. அடுத்து நடுல வெட்டு. இனி சி இங்க இருக்கு. 3, 4 எழுதிக்கோங்க. 3, 4 சமம். இங்க நடுல வெட்டு இருக்கு. இந்த மாதிரி நடுல வெட்டு இருந்துன்னா ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் ரெண்டுலயும் சேமா என்னது இருக்கு? 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 3 மட்டும்தான் சேமா இருக்கு. அந்த 3 ஒரு வாட்டி தான் எழுதிக்கணும். சரிங்களா? ஒரு வாட்டி தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் இங்க சேமா இருக்கு. அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து B வெட்டு D சால்வ் பண்ணிடலாம். B வெட்டு D இஸ் ஈக்குவல் டு B. Bக்கு பதில் அதோட கணம் 2, 3, 5 2, 3, 5 நடுல வெட்டு. அடுத்து D 1, 3, 5 1, 3, 5 சமம். இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே நடுல வெட்டு. அப்ப ரெண்டுலயும் சேமா என்னது இருக்கு? 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 3 ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு.
5 ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. இது ரெண்டு தான் சேமா இருக்கு, அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இது சேர்த்து கண்டுபிடிக்கலாம். அதை எழுதிக்கிறேன். A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. இதோட மதிப்புகளை இங்க பிரதியிடலாமா? முதல் A வெட்டு C, அதோட மதிப்பு இங்க இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 3. அடுத்து இடையில பெருக்கல் B வெட்டு D, இதோட மதிப்பு இங்க இருக்கு 3,5 3,5. ஓகே, இப்போ நடுவுல பெருக்கல், அப்ப இத புள்ளிகளா எழுதணும். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான இந்த பிராக்கெட் புள்ளிகளை எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் புள்ளிகளை எழுதும் போது இந்த பிராக்கெட் போடணும். இங்க 3 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்குள்ளது, அங்கே 3. இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. கமா அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 3,5ன்னு வரும். 3,5. இனி அங்க உறுப்பு இல்ல, அப்போ இதுக்கு அடுத்த உள்ள உறுப்பை பார்க்கணும். இங்கே உறுப்பு இல்ல, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம், அதனால இத சமன்பாடு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். வலது பக்கம் அப்படின்னா RHS இப்படி எழுதிக்கணும். எழுதி வலது பக்கத்துல இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D எழுதிக்கிறேன். A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இங்க ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அடுத்து C கிராஸ் D, அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் B அதை முதல் கண்டுபிடிக்க போறேன். ஏயோட கணம் 1,2,3 1,2,3. அடுத்து இடையில பெருக்கல், அப்புறம் B 2,3,5 2,3,5. ஓகே, இப்போ நடுவுல பெருக்கல், அப்போ புள்ளிகளா எழுதணும். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான இந்த பிராக்கெட் புள்ளிகளை எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் இந்த பிராக்கெட் போட்டுருங்க. இங்க 1 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்குள்ளது, அங்க 2 இருக்கு. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 1,3ன்னு வரும். 1,3. அடுத்து ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க இருக்கக்கூடிய மூணாவது உறுப்பும் 1,5. இனி அங்க உறுப்பு இல்ல, அப்போ இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 2,2 2,2. அடுத்து ரெண்டாவது உறுப்பும் இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் 2,3 2,3. அடுத்து ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 2,5 2,5. இனி கீழே எழுதிக்கலாம். இப்போ இங்குள்ள மூணாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 3,2ன்னு வரும். 3,2. மூணாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 3,3 3,3. இங்க உள்ள மூணாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 3,5. ஓகே, இனி இங்க அடுத்து உறுப்பு இல்ல, அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப C கிராஸ் D அது கண்டுபிடிக்கலாமா? C கிராஸ் D. சியோட கணம் 3,4, அதை எடுத்து எழுதிக்கிறேன். 3,4. அடுத்து இடையில பெருக்கல், அப்புறம் D 1,3,5 எழுதிக்கலாம். 1,3,5 சமம். இங்கேயும் நடுவுல கிராஸ் இருக்கு, அப்போ புள்ளிகளா எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 3,1 3,1. அடுத்து 3,3, இங்க கமா வரும் 3,3. அப்புறம் 3,5 3,5. இனி அங்க உறுப்பு இல்ல, அப்ப இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 4,1 4,1. அடுத்து 4,3, அப்புறம் 4,5. இங்க என்ன உறுப்பு இல்ல பாத்தீங்களா? அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கலாம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. பாருங்க, A கிராஸ் B A கிராஸ் B யோட மதிப்பு இங்க இருக்கு. அடுத்து C கிராஸ் D யோட மதிப்பு இங்க இருக்கு. இங்க நடுவுல வெட்டு இருக்கு, அப்ப நடுவுல வெட்டு இருந்தா என்ன பண்ணணும்? ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதா மட்டும்தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் போட்டுருங்க. சேமா என்னது இருக்கு? 3,3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 3,3. அடுத்து 3,5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப அதையும் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. இது ரெண்டு மட்டும் தான் சேமா இருக்கு. அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். இதை சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். இனி என்ன பண்ணணும்? சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமா இருக்கான்னு பார்க்கணும். 3,3 இங்கே இருக்கு, இங்கே 3,3. அடுத்து 3,5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப ரெண்டு சமன்பாடும் சேமா தான் இருக்கு. இப்ப எப்படி எழுதிக்கலாம்? therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின்ல எதை உண்மைன்னு கேட்டாங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும். இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A வெட்டு C கிராஸ் B வெட்டு D is equal to A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D
என்பது உண்மை. கொஸ்டின்ல உண்மையானு தான் கேட்டிருந்தாங்க, அதனால என்பது உண்மை. ரெண்டுமே சமமா வந்து பாத்தீங்களா, அதனால உண்மைன்னு எழுதிக்கணும். இவ்வளவுதான் இந்த சம். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஏபிசி 3 கணம் கொடுத்திருக்காங்க எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. கீழே தந்திருக்கக்கூடிய இந்த 3 சமன்பாடை சரிபார்க்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஏபி இந்த 2 கணத்தையுமே கண கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில மாத்தலாம். முதல் ஏ கண்டுபிடிக்கலாம். A is equal to பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. அடுத்து x belongs to w. wனா முழு எண். முழு எண் 0ல இருந்தே தொடங்கும். 0, 1, 2, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இங்க x less than 2, அதாவது இங்க less than கீழே கோடு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கே கோடு இருந்துன்னா இந்த 2 எடுத்துக்கலாம். ஆனா இங்க கோடு இல்ல, அப்ப 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கணும். 2க்கு முன்னாடி 1ம் 0ம் வரும். அப்ப அதை எடுத்து எழுதிக்கலாமா? 0, 1 0, 1 இவ்வளவுதான் வரும். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்து பி அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, x belongs to கேபிட்டல் எண். கேபிட்டல் எண் அப்படின்னா இயல் எண். இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு எண் 0ல இருந்து தொடங்கும், இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். இங்க 1 லெஸ் தேன், அதாவது அடியில கோடு இல்ல, அப்ப இந்த 1 எடுத்துக்க கூடாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 எடுத்துக்கணும். அடியில கோடு இல்லாததுனால 1 எடுத்துக்க கூடாது, அடுத்த நம்பரை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு, இங்க கோடு இருக்கு, அதனால 4 எடுத்துக்கணும். அதாவது 2ல இருந்து 4 வரை எழுதிக்கணும். அப்ப என்ன வரும்? 2, 3, 4 இந்த 3 நம்பர் தான் வரும். எழுதிக்கிறேன். 2, 3, 4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து சி. சி அப்படியே தான் வரும். 3, 5 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3, 5. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணணும், அடுத்து வலது பக்கம். ரெண்டுமே சமமா வருதா அதை தான் செக் பண்ண போறோம். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம் அப்படின்னா LHS அப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. A கிராஸ் B சேர்ப்பு C. B சேர்ப்பு C. எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். B சேர்ப்பு C சால்வ் பண்ணிடலாம். பிக்கு பதில் அதோட கணம் என்ன வரும்? 2, 3, 4. அடுத்து இடையில சேர்ப்பு இருக்கு. அப்புறம் சி இங்க இருக்கு 3, 5. இப்போ நடுவுல சேர்ப்பு இருக்கு. அப்ப 2 கணத்துல இருக்கக்கூடியதையும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஆனா எழுதுனதை எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 2, 3, 4 எழுதிருங்க. 2, 3, 4. அடுத்த கணத்துல உள்ளதை எழுதும் போது செக் பண்ணிட்டு எழுதணும். 3 எழுதி இருக்கும், அப்ப எழுதக்கூடாது. 5 எழுதல, அதனால எழுதிக்கலாம். இவ்வளவுதான் வரும். அப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? A கிராஸ் B சேர்ப்பு C. ஏக்கு பதில் அதோட கணம் என்னெல்லாம் வருது? 0, 1. அதுக்கு அடுத்து இடையில பெருக்கல். இனி B சேர்ப்பு C. B சேர்ப்பு C யோட மதிப்பு இங்க இருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 4, 5. நடுவுல பெருக்கல் இருந்துன்னா புள்ளிகளா எழுதணும். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான இந்த பிராக்கெட். புள்ளிகளா எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். புள்ளிகளா எழுதும் போது இந்த பிராக்கெட் தான் போடணும். இங்க 0 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்க உள்ளது, அங்க 2 இருக்கு, கமா. இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 0, 3ன்னு வரும். 0, 3. அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 0, 4. அப்புறம் இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள நாலாவது உறுப்பும் 0, 5. இனி அங்க உறுப்பு இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பை பாருங்க. ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1, 2. 1, 2. இனி இங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் 1, 3. அடுத்து இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 1, 4. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள நாலாவது உறுப்பும் 1, 5. இனி இங்க அடுத்து உறுப்பு இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம், அதனால இத சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா? வலது பக்கம் அப்படின்னா RHS இப்படி எழுதிக்கிட்டு வலது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C எழுதிக்கிறேன். A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. இங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அடுத்து A கிராஸ் C, அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கணும். முதல் A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். ஏயோட கணம் 0, 1 எழுதிக்கிறேன். 0, 1. அடுத்து இடையில பெருக்கல். அப்புறம் B 2, 3, 4. 2, 3, 4. நடுவுல பெருக்கல். அப்ப புள்ளிகளா எழுதணும்.
இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 0,2 கமா அடுத்த ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 0,3 அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 0,4 இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1,2 அடுத்து இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 1,3 அப்புறம் இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள மூணாவது உறுப்பும் 1,4 சரிங்களா இவ்வளவு தான் வரும் அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிரலாம் இப்போ a cross c கண்டுபிடிக்கலாம் a cross c a கணம் என்னது 0,1 அடுத்து பெருக்கல் இடையில பெருக்கல் இருக்கா அப்ப பெருக்கல் இனி c c இங்க இருக்கு 3,5 எடுத்து எழுதிக்கலாம் 3,5 ஓகே இங்க நடுவுல பெருக்கல் இருக்கு புள்ளிகளை எழுதிரலாம் இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 0,3 ன்னு வரும் அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 0,5 இனி இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1,3 அப்புறம் இங்குள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 1,5 ன்னு வரும் இங்க அடுத்த உறுப்புல பாத்தீங்களா அப்ப இவ்வளவுதான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிரலாம் இப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு அதனால சேர்த்து கண்டுபிடிக்கலாம் a cross b சேர்ப்பு a cross c ஃபர்ஸ்ட் a cross b a cross b யோட மதிப்பு இங்க இருக்கு அடுத்து a cross c அதோட மதிப்பு இங்க இருக்கு நடுவுல சேர்ப்பு இருக்கு அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆனா எழுதுனதை எழுதக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 0,2 ஃபர்ஸ்ட் 0,2 அடுத்து 0,3 இனி 0,4 அடுத்து 1,2 1,2 இனி 1,3 1,3 அடுத்து 1,4 அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இனி இரண்டாவது கணத்துல உள்ளதை செக் பண்ணிட்டு எழுதணும் 0,3 அதை எழுதி இருக்கும் அப்ப எழுதக்கூடாது 0,5 அது எழுதல அதனால எழுதிக்கலாம் அடுத்து 1,3 இங்க இருக்கு 1,3 எழுதிட்டோம் அதனால எழுதக்கூடாது 1,5 அதை எழுதல அதனால எழுதிக்கலாம் 1,5 இனி இங்க இல்ல அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க இப்ப நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அதனால இத சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமா இருக்கான்னு பார்க்கணும் பாருங்க 0,2 அது இங்க இருக்கு அடுத்து 0,3 அதுவும் இருக்கு 0,4 இருக்கு 0,5 இங்க இருக்கு 1,2 இருக்கு அடுத்து 1,3 அதுவும் இங்க இருக்கு அப்புறம் 1,4 இங்க இருக்கு 1,5 அதுவும் இங்க இருக்கு ஆனா இடம் தான் மாறி மாறி இருக்கு மத்தபடி இங்க இருக்கக்கூடியதுதான் இங்க இருக்கு அப்போ ரெண்டுமே என்னது சமமா தான் இருக்கு இப்ப எழுதிக்கலாம் therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இலிருந்து இப்படி எழுதிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் சால்வ் பண்றோம் அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அதை இங்க எடுத்து எழுதிக்கிட்டேன் a cross b சேர்ப்பு c சமம் a cross b சேர்ப்பு a cross c எழுதிக்கிட்டு என்பது சரிபார்க்கப்பட்டது அதாவது ரெண்டு சைடுமே சமமா வந்து அதனால சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் ABC 3 கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்ப இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா இடது பக்கம்னா LHS அப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் a cross b வெட்டு c இனி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதை முதல் சால்வ் பண்ணணும் b வெட்டு c b க்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க 2,3,4 அடுத்து இடையில வெட்டு அப்புறம் c யோட கணம் இங்க இருக்கு எடுத்து எழுதிக்கலாம் 3,5 இஸ் ஈக்குவல் டு இப்போ நடுவுல வெட்டு இந்த மாதிரி நடுவுல வெட்டு இருந்தாலே ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும் சேமா என்னது இருக்கு 3 இங்கே இருக்கு இங்கே இருக்கு 3 மட்டும் தான் சேமா இருக்கு அப்போ 3 மட்டும் எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிரலாம் அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் a cross b வெட்டு c a க்கு பதில் அதோட கணம் 0,1 இனி நடுவுல பெருக்கல் அடுத்து b வெட்டு c b வெட்டு c யோட மதிப்பு இங்க இருக்கு இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 3 ஓகே இப்போ நடுவுல பெருக்கல் இந்த மாதிரி பெருக்கல் வந்தாலே புள்ளிகளா எழுதணும் முதல் கணத்துக்கான இந்த பிராக்கெட் அடுத்து இந்த பிராக்கெட் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும் இங்க 0 இருக்கு கமாக்கு அடுத்து அங்க உள்ளது அங்க 3 இனி அங்க உறுப்பு இல்ல அப்ப இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1,3 வரும் 1,3 இப்ப இங்க அடுத்து உறுப்பு இல்ல அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்ப இத சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க இனி வலது பக்கம் அப்படினாலே RHS எழுதிக்கிட்டு வலது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் a cross b வெட்டு a cross c இங்க ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கணும் அடுத்து a cross c அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் முதல்
ஏ கிராஸ் பி. ஏயோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாம் 0, 1. அடுத்து பெருக்கல். அப்புறம் பி 2, 3, 4. இங்கே சென்டரில் பெருக்கல் தான் இருக்கு. அப்போ புள்ளிகளை எழுதலாமா? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். 0, 2, அடுத்து 0, 3, இனி 0, 4. இப்போ அடுத்து உறுப்பு இல்லை. அப்போ இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1, 2. அடுத்து 1, 3. இனி 1, 4. இங்க அடுத்து உறுப்பு இல்லை. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனி ஏ கிராஸ் சி. ஏக்கு பதில் 0, 1. அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டோம். பெருக்கல். சியோட கணம் 3, 5. சிக்கு பதில் அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ சென்டர்ல பெருக்கலா? அப்போ புள்ளிகளை எழுதலாமா? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 0, 3. 0, 3. அடுத்து இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் 0, 5. இனி இங்க அடுத்து உறுப்பு இல்லை. அப்ப இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 1, 3. அப்புறம் 1, 5. இவ்வளவுதான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. பாருங்க, ஏ கிராஸ் பி அதோட மதிப்பு இங்க இருக்கு. அடுத்து ஏ கிராஸ் சி அது இங்க இருக்கு. நடுவில் என்னது இருக்கு? வெட்டு இருக்கு. வெட்டு இருந்தாலே ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். முதல் கணத்துக்கான இந்த பிராக்கெட் ரெண்டுலயே சேமா என்னது இருக்கு? 0, 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 0, 3 ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. அடுத்து 1, 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. எழுதிக்கலாம் 1, 3. இவ்வளவு தான் சேமா இருக்கக்கூடியது. அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அதனால சமன்பாடு 2 எழுதிக்கலாம். இப்ப சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமா இருக்கான்னு பாருங்க. 0, 3, 1, 3. அதே தான் இங்கே இருக்கு. 0, 3, 1, 3. அப்ப therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிருங்க பாருங்க. ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. கொஸ்டின்ல சரிபார்க்க சொன்னாங்க, நம்ம சரிபார்த்தாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம்னாலே LHS அப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. எப்பவும் மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஏ சேர்ப்பு பி இதை தான் சால்வ் பண்ண போறோம். ஏக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 0, 1 இடையில சேர்ப்பு. அடுத்து பி, பியோட கணம் இங்க இருக்கு. இதை எடுத்து எழுதிக்கலாமா? 2, 3, 4. இனி நடுவுல சேர்ப்பு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும். ஆனா எழுதுனதை எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 0, 1 அதை எழுதியாச்சு. இனி இதை எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். 2 எழுதல, அப்ப எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 3 இதுவும் எழுதல, எழுதிக்கோங்க. 4 எழுதல, எழுதிக்கலாம். இவ்வளவுதான் வரும். இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி சேர்த்து சால்வ் பண்ணலாம். ஏ சேர்ப்பு பி அதோட ஆன்சர் இங்க இருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0, 1, 2, 3, 4 எடுத்து எழுதியாச்சு. இடையில கிராஸ். அடுத்து சி, சி கணம் இங்க இருக்கு. இதை எடுத்து எழுதிக்கலாம். 3, 5. இப்ப பாருங்க, இடையில பெருக்கல். அப்போ புள்ளிகளா எழுதணும். புள்ளிகளா எழுதும் போது இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. அது எப்படி எழுதுறது? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இங்க 0 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்க உள்ளது, அங்க 3 இருக்கு. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் 0, 5ன்னு வரும். இப்போ அங்க உறுப்பு இல்ல, அதனால இங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பும் 1, 3. அடுத்து இங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் 1, 5. இனி இங்க உள்ள மூணாவது உறுப்பும் அங்க உள்ள முதல் உறுப்பும் 2, 3ன்னு வரும். அடுத்து என்ன வரும்? 2, 5ன்னு வரும். அங்க இடம் தேவையில கீழே எழுதிக்கிறேன். இனி 3 வச்சு எழுதிக்கலாம். 3, 3. அடுத்து 3, 5. அப்புறம் 4, 4, 3, 4, 5. இதுக்கு அடுத்து உறுப்பு இல்ல பாத்தீங்களா? அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதை சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். இனி வலது பக்கம், அதனால RHS அப்படி எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி.
இங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி, அடுத்து பி கிராஸ் சி, அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ கிராஸ் சி சால்வ் பண்ணலாம். ஏயோட கணம் என்னது? 0,1 எடுத்து எழுதிக்கிறேன். 0,1. அடுத்து இடையில பெருக்கல். இனி சி இங்க இருக்கு, இதை எடுத்து எழுதிக்கலாம். 3,5. இப்போ இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு, அப்ப புள்ளிகளா எழுதணும். இங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் 0,3. அடுத்து 0,5. இனி அங்க உறுப்பு இல்லை, அப்போ 1,3. அடுத்து 1,5. இந்த 5 1,5. இப்போ இங்க அடுத்து உறுப்பு இல்லை, அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் சி, பி கணம் என்ன வரும்? 2,3,4. அடுத்து இடையில பெருக்கல். சி 3,5. ஓகே, நடுவில் பெருக்கல், புள்ளிகளை எழுதிடலாம். இங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் 2,3 வரும். அடுத்து 2,5. 2,5. இனி அங்கே உறுப்பு இல்லை, இங்கோட ரெண்டாவது உறுப்பும் அங்கோட முதல் உறுப்பும் 3,3. 3,3. அடுத்து 3,5. 3,5. ஓகே, இப்போ 4,3. அடுத்து 4,5. மறுபடியும் இங்க உறுப்பு இல்லை, அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி அதோட ஆன்சர் இங்க இருக்கு, அப்புறம் பி கிராஸ் சி அது இங்க இருக்கு. நடுவில் சேர்ப்பு இருக்கு, அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனா எழுதுனதை எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. எழுதிடலாமா? 0,3. அடுத்து 0,5. 1,3. 1,5. அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ரெண்டாவது கணத்தில் உள்ளதை எழுதும் போது செக் பண்ணிட்டு எழுதுங்க. 2,3 அது இங்க எழுதல, அதனால எழுதிக்கலாம். அடுத்து 2,5 அதுவும் எழுதல. இனி 3,3 எழுதாததுனால எழுதிக்கலாம். 3,5 அதுவும் இங்க இல்ல. 4,3. 4,5. ஓகே, இவ்வளவு தான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம், அதனால இது சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். இனி என்ன பண்ணணும்னா சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமா இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, இங்க என்னது இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிக்கிட்டேன் என்பது சரிபார்க்கப்பட்டது. அதாவது ரெண்டுமே சமமா வருதான்னு சரிபார்க்க சொன்னாங்க. அதே மாதிரி சரி பார்த்தாச்சு. இவ்வளவு தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம். அதாவது ஏ கொடுத்திருக்காங்க, அதுவும் விவரித்தல் முறையில கொடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில மாத்தணும். ஏ இஸ் ஈக்குவல் டு கணத்துக்கான பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இயல் எண் அப்படின்னா என்னன்னா இது 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா கொஸ்டின்ல 8ஐ விட குறைவான இயல் எண்ணுன்னு கேக்குறாங்க. அதாவது 8ஐ விடைக்கும் சிறிய எண். அப்போ 8க்கு முன்னாடி என்ன வரும்? 7 வரும். 7 வரை எழுதுனா போதும். இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். 1ல இருந்து தொடங்கி 7 வரை எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இவ்வளவு தான். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி பி கண்டுபிடிங்க. பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இங்க பகா எண் அப்படின்னு கேக்குறாங்க. பகா எண்ணுனா என்னன்னா உதாரணத்துக்கு 2 எடுத்துக்கலாம். இது 1ஆம் வாய்ப்பாளையும் 2ஆம் வாய்ப்பாளையும் வரும். அதாவது 1ஆம் வாய்ப்பாளையும் அது எந்த எண்ணோ அந்த வாய்ப்பாளையும் இந்த மாதிரி 2 வாய்ப்பாடுல வந்துன்னா அது பகா எண். 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வந்துன்னா அது பகா எண் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3 எடுத்துக்கலாமா? 1ஆம் வாய்ப்பாளையும் 3ஆம் வாய்ப்பாளையும் வரும். அப்ப இதுவும் பகா எண். இனி 4 பாருங்க. 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 4ஆம் வாய்ப்பாடுல வரும். 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வருது. மொத்தமா 3 வாய்ப்பாடு. அப்ப இது பகா எண் கிடையாது. வெறும் 2 வாய்ப்பாடுல வந்தாதான் அது பகா எண். கொஸ்டின்ல 8ஐ விட குறைவான பகா எண், அதாவது 8 விடைக்கும் சிறிய பகா எண் என்னன்னு கேக்குறாங்க. 2 வரும், 3 வரும், 4 வராது. அடுத்து 5 வரும். 5 1ஆம் வாய்ப்பாடுலையும் 5ஆம் வாய்ப்பாடுல வரும். அடுத்து 7 வரும். இதுதான் 8 விடைக்கும் சிறிய பகா எண். சி கண்டுபிடிச்சிடலாம். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இதுக்கு முன்னாடி பகா எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க இரட்டைப்படை பகா எண்ணுன்னு கேக்குறாங்க. அதாவது இரட்டைப்படை எண்ணுல எது பகா எண்? புரியுதுல உங்களுக்கு? அப்ப இரட்டைப்படை எண்ணுனா என்னெல்லாம்? 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கும். இதுல 2 மட்டும்தான் 2 வாய்ப்பாடுல வரும். மத்த எல்லாமே 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வரும்.
அப்போ 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். 2 மட்டும் எழுதிருங்க. புரியுதுல உங்களுக்கு? மத்த எல்லாமே 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இரட்டைப்படை பகா எண் அப்படின்னா 2 மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். எப்பவும் மாதிரி இடது பக்கத்தை சால்வ் பண்ணணும், அடுத்து வலது பக்கம். ரெண்டுமே சமமா வருதா அதை தான் செக் பண்ண போறோம். ஓகே, முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம் அப்படின்னாலே LHS எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. A வெட்டு B கிராஸ் C. எப்பவும் மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். A வெட்டு B. ஓகே, ஏக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 எடுத்து எழுதியாச்சு. இடையில வெட்டு. அப்புறம் பி இங்க இருக்கு, இதை எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 5, 7. ஓகே, இப்போ நடுவுல வெட்டு இருக்கு. அப்போ 2 கணத்திலையும் சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்க எழுதிக்கணும். சேமா என்னது இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அந்த 2 ஒரு வாட்டி எழுதணும், ஒரு வாட்டி தான் எழுதணும். அடுத்து 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 3 ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி 5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 7 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இவ்வளவு தான் சேமா வரக்கூடியது. அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? A வெட்டு B கிராஸ் C. A வெட்டு B அதோட மதிப்பு இங்க இருக்கு. இதை முதல்ல எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 எழுதியாச்சு. இடையில கிராஸ். அடுத்து C கணம் இங்க இருக்கு. வேற 2 மட்டும் வரும், அதையும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நடுவுல பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இருந்தாலே புள்ளிகளா எழுதணும். முதல் கணத்துக்கான இந்த பிராக்கெட், அடுத்து இந்த பிராக்கெட். புள்ளிகளை எப்படி எழுதுறது? இங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதிக்கணும். இங்க 2 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்க உள்ளது, அங்கே 2 தான். இனி அங்க அடுத்து உறுப்பு இல்ல. அப்ப இங்கோட 2வது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 3, 2ன்னு வரும். 3, 2. மறுபடியும் அங்க உறுப்பு இல்ல பாத்தீங்களா? அதனால இங்குள்ள 3வது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 5, 2. இனி 7, 2. இவ்வளவு தான். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இனி வலது பக்கம் அப்படின்னாலே RHS எழுதிக்கிட்டு வலது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C எழுதிக்கிறேன். A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. முதல் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும், அடுத்து B கிராஸ் C, அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் C. A கணம் 1ல இருந்து 7 வரை எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இவ்வளவு தான். இடையில கிராஸ். அடுத்து C வந்து 2 மட்டும் தான் வரும். ஓகே, இப்போ இங்கேயும் நடுவுல பெருக்கல். புள்ளிகளை எழுதிடலாமா? இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 1, 2. அடுத்து அங்க இல்ல, அதனால இங்குள்ள 2வது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 2, 2. இனி இந்த 3 வச்சு எழுதிக்கணும். 3, 2. அங்க ஒரு உறுப்பு இருக்கிறதுனால ஈஸி தான். இனி 4, 2. அடுத்து 5, 2. 6, 2. 7, 2. இவ்வளவு தான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப B கிராஸ் C கண்டுபிடிக்கலாமா? B கிராஸ் C. B கணம் என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7. அடுத்து இடையில பெருக்கல். C 2 மட்டும்தான் வரும். இங்கேயும் பெருக்கல் தான். புள்ளிகளா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 2, 2. அடுத்து 3, 2. அடுத்து 5, 2. கடைசியில் 7, 2. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எடுத்து எழுதிக்கிறேன். A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. ஓகே, A கிராஸ் C அதோட மதிப்பு இங்க இருக்கு. அடுத்து B கிராஸ் C அது இங்க இருக்கு. இப்ப நடுவில் என்னது இருக்கு? வெட்டு இருக்கு. அப்போ ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதா மட்டும் தான் எழுதணும். முதல் இந்த பிராக்கெட் சேமா என்னதெல்லாம் இருக்கு? இங்க 2, 2 இருக்கு, இங்கே 2, 2. அப்ப அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அடுத்து 3, 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. எழுதிருங்க. 3, 2. இனி 5, 2, 5, 2. 5, 2. கடைசியா 7, 2, 7, 2. இவ்வளவு தான் சேமா இருக்கக்கூடியது. அதனால பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இது வலது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கோங்க. இனி என்ன பண்ணணும்? சமன்பாடு 1 சமன்பாடு 2 பாருங்க. 2, 2, 3, 2. அதே மாதிரி 2, 2, 3, 2. அடுத்து 5, 2, 7, 2. இங்கேயும் 5, 2, 7, 2. சேமா தான் இருக்கு. Therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். A வெட்டு B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. இப்படி எழுதிக்கிட்டு என்பது சரிபார்க்கப்பட்டது. அதாவது கொஸ்டின்ல சரிபார்க்க சொன்னாங்க.
சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏபிசி 3 கணத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கம் அப்படின்னாலே LHS இப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் B மைனஸ் சி. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல் சால்வ் பண்ணலாம். B மைனஸ் சி. பிக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 எழுதியாச்சு. இடையில மைனஸ் இருக்கு. அடுத்து சி. சில 2 மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, இப்போ பாருங்க நடுவில் மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வந்துன்னா ரெண்டுலையும் சேமா இருக்கக்கூடியதை முதல் கேன்சல் பண்ணணும். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. சேமா இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணியாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நடுவில் மைனஸ் இருந்துன்னா சேமா இருக்கக்கூடியதை முதல் கேன்சல் பண்ணணும். பண்ணிக்கிட்டு முதல் கணத்துல பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 3, 5, 7 பாக்கி என்னது இருக்கு? 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் B மைனஸ் சி. ஏக்கு பதில் அதோட கணத்தை எடுத்து எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இடையில பெருக்கல் இருக்கு. சரிங்களா? இது பெருக்கல். இனி B மைனஸ் சி. B மைனஸ் சியோட மதிப்பு இங்க இருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3, 5, 7 நடுவில் பெருக்கல் இருக்கு. அப்போ புள்ளிகளா எழுதணும். அதாவது இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இங்க 1 இருக்கு, கமாக்கு அடுத்து அங்க உள்ளது, அங்க 3 இருக்கு. இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ரெண்டாவது உறுப்பும், அதாவது 1, 5. இனி 1, 7. 1, 7. இனி அடுத்து அங்க உறுப்பு இல்லை, அதனால இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும் 2, 3 வரும். 2, 3. அடுத்து 2, 5. 2, 5. இனி 2, 7. 2, 7. இனி 3 வச்சு எழுதிக்கலாமா? 3, 3. அடுத்து 3, 5. இனி 3, 7. அப்புறம் 4. 4, 3. 4, 5. 4, 7. இனி 5. 5, 3. 5, 5. 5, 7. அடுத்து 6. 6, 3. 6, 5. அப்புறம் 6, 7. இனி 7 வச்சு எழுதலாம். 7, 3. 7, 5. அடுத்து 7, 7 இவ்வளவுதான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதை சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். இனி RHS, அதாவது வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். RHS எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிக்கலாம். A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். அடுத்து A கிராஸ் C, அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கலாமா? ஏக்கு பதில் அதோட கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இடையில பெருக்கல் இருக்கு. அப்புறம் B 2, 3, 5, 7 இப்ப நடுவில் பெருக்கல் இருக்கு. அப்போ புள்ளிகளை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. இந்த 1 வச்சு அந்த 4 உறுப்புக்குமே எழுதணும். 1, 2 வரும். அடுத்து என்ன வரும்? 1, 3. அப்புறம் 1, 5. 1, 7. இனி இங்க 2 இருக்கு. 2, 2. அடுத்து 2, 3. 2, 5. 2, 7. இனி 3. 3, 2. அடுத்து 3, 3. அப்புறம் 3, 5. 3, 7. இனி 4. 4, 2. அடுத்து 4, 3. அப்புறம் 4, 5. 4, 7. 5 இருக்கு. 5, 2. 5, 3. 5, 5. 5, 5. அப்புறம் 5, 7. இனி 6 இருக்கு. 6, 2. 6, 3. 6, 5. 6, 7.
இனி 7 7,2 7,3 அடுத்து 7,5 கடைசி 7,7 இவ்வளவு தான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ a கிராஸ் c கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கிறேன். a கிராஸ் c a அதோட கணத்தை எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இடையில பெருக்கல் இருக்கு. அப்புறம் c 2, 2 மட்டும்தான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நடுவில் பெருக்கல் புள்ளிகளை எழுதிடலாமா? இங்க ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு, அப்ப ஈஸியா எழுதிடலாம். 1, 2 அடுத்து அங்க உறுப்பு இல்ல, அப்போ 2, 2 அடுத்து 3, 2 இனி 4, 2 5, 2 6, 2 கீழே எழுதிக்கிறேன். கடைசி 7, 2 இவ்வளவுதான் வரும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சேர்த்து கண்டுபிடிச்சிடலாமா? a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. பாருங்க, a கிராஸ் b a கிராஸ் b அதோட மதிப்பு இங்க இருக்கு. அப்புறம் a கிராஸ் c இதோட மதிப்பு இங்க இருக்கு. நடுவுல மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டு கணத்திலயுமே சேமா இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். நடுவுல மைனஸ் இருந்துன்னா சேமா இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்க. 1, 2 இங்க இருக்கு, இங்கே இருக்கு. அடுத்து 2, 2 இங்கே 2, 2 இனி 3, 2 3, 2 4, 2 இங்கே 4, 2 5, 2 5, 2 6, 2 6, 2 7, 2 7, 2 சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கணத்துல பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பாக்கி இருக்கேதா இங்க எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதை சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். இனி பாருங்க, சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமா இருக்கான்னு பார்க்கணும். சமன்பாடு 1ல என்னது இருக்கோ அதே தான் சமன்பாடு 2ல இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2ல் இருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். a கிராஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.